புலிப்பல்ல வச்சிருந்தாருன்னு சொல்லி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நபர் மர்மமான முறையில மரணம். ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் தான். அதே மாதிரி குமரி மாவட்டத்தில் இருக்கிற கருங்கல் பகுதியில் ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் போலீசாரால. அதுவும் ஒரு சாதாரண குடும்பம் தான். சென்னை அண்ணா நகர்ல காரை வச்சு ஏத்தி கொலை செய்யப்பட்ட பையன் நிதிஷ் அவரோட குடும்பமும் ஒரு சாதாரண குடும்பம் தான். நீங்க ஓட்டு போட்ட திமுகவோட அதிகார வர்க்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? கொஞ்சம் கேளுங்க. அண்ணாடி சிரிக்கிறாங்க சார், நம்முடைய உங்களாலன்ட்டு இடிச்சது மட்டும் இல்லாம காரை ரிவர்ஸ் எடுத்து உடம்புக்கு மேல ஏத்தி கண்ணாடி இறக்கி சிரிக்கிறாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி சென்சிட்டிவா பேசப்பட்ட ஒரு வழக்கு கவினோட ஆணவ படுகொலை. அது இப்ப எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க தெரியுமா? அந்த பையன் கவின் இருக்காங்கல்ல, பல பெண்கள் கூட நட்பா இருந்தானா, சரக்கு போட்டானா, பப்புக்கெல்லாம் போனானா, சிம்பிளா சொல்ல போனா பிளே பாயா இருந்தானா. என்னடே, ஐடி கம்பெனில வேலை பார்க்குற இடத்துல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கதான் செய்வாங்க. அது ஆம்பளை பிள்ளையும் இருக்கலாம், பொம்பளை பிள்ளையும் இருக்கலாம். அது பிடிக்கலன்னா அந்த பொண்ணு சொல்லணும், இல்ல வீட்டுல பேசி முடிவு பண்ணிருக்கணும். அந்த பொண்ணு இன்னைக்கு கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தது உண்மை, அதை பத்தி யாரும் கொச்சே பேசாதீங்க, நாங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட பேசலான்னு இருந்தோம். ஆனா இவனுங்க என்னன்னா, ஊர்ல காஞ்சி போய் இருந்துட்டு ஜல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அவன் ஜாதியை தூக்கி பிடிக்கிறதுக்காக அந்த பையனோட பர்சனல் லைஃப் எல்லாம் இழுக்கிறதெல்லாம் எவ்வளவு கொச்சான வேலை தெரியுமா? ஆனா இவனுங்க என்னன்னா, கீழ்த்தரமா ஒரு ஆணவ கொலையை பண்ணிட்டு கொலை செய்யப்பட்ட பையன் கவினோட பர்சனல் வாழ்க்கைய சோசியல் மீடியால பரவ விட்டு கொலையாளியா மாமன்னன் படத்துல வரக்கூடிய ஃபகத் ஃபசில் மாதிரி ஹீரோவாக்க பாக்குறானுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வைங்களேன், குமரி மாவட்டம் ஒரு மூதாட்டிய போலீஸ் அதிகாரிகள் அடிச்சு கொண்டுட்டு அதை மறைக்கிறதுக்காக எப்படி பேரம் பேசுறானுங்கன்னு பாருங்களேன். வட்டார ஆபீஸ்ல இருந்து வட்டாரம் ஃபாதர் பேசுங்க. சொல்லுங்க ஃபாதர், இப்பதானே பேசுனாங்க. ஆமா, அந்த ஃபாதர் உங்க பங்குச்சாமியார் பேசுனாங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லுங்க. நீங்க இப்போ அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் போகலன்னா நீங்க நினைச்ச மாதிரி அங்க யாரும் உங்கள்ட்ட தாங்க மாட்டாங்க. நாளைக்கு எங்கேயா அவங்க அடக்கிட்டு போயிருவாங்க. இங்க பேரம் பேசுறது வேற யாரும் கிடையாது, குமரி மாவட்டத்தை சார்ந்த கருங்கல் பகுதிக்கு உட்பட்ட ஆர்சி டயசிசி சார்ந்த வட்டார முதல்வர் ஃபாதர் பிளாரன்ஸ். இவர் தான் அவர். எந்த லட்சணத்துல ஃபாதர் பிளாரன்ஸ் பிரசங்கம் பண்றாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். செத்தது மூதாட்டியா இருந்தாலும் கொலை கொலகம். மேல குறிப்பிட்ட அடித்தட்ட மக்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய நீதி கிடைக்க உங்களால முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க, பேசுங்க. நன்றி, வணக்கம்.